அப்ப நீங்க என்ன செய்யலாம்? ஓகே ஓகேன்னு சொல்லுங்க. ஓகே, டெய்லி ஒரு சீஃப் கெஸ்ட் வராங்க இல்லையா? இந்த குட்டீஸ் கொண்டாடுறதுக்கு டெய்லி ஒரு சீஃப் கெஸ்ட் வராங்க. இன்னைக்கு வந்து சார் வந்திருக்காங்க. அவர் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லை. அதை தான் தலையை ரொம்ப நேரம் ஆட்டிட்டு இருக்கிறான். சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-12 வருஷ காலமாக அவர் தெரியும். அவர் இந்திய காலேஜில் ஸ்கூலில் படிக்கிற நாட்டில் தான் எனக்கு தெரியும். அவருடைய பேர் அப்துல்லா. நம்முடைய முஸ்லீம் தெருவில் அவங்க குடியிருந்தாங்க. நல்ல ஒரு நண்பர், நல்ல எங்களோட குடும்பம். அவங்க பக்கத்து வீட்டில் நாங்கள் குடியிருந்தோம். அப்போ நல்ல பழகக்கூடியதான ஒரு நல்ல ஒரு தம்பி. இப்போ அவருடைய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அவர் வந்து ஒரு பிஆர்ஓவாக இருக்கிறார், பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். அதாவது ஸ்ரீ விவேகானந்தா அந்த இன்ஸ்டிடியூஷனில் அதனுடைய மெயின் வந்து திருச்செங்கோட்டில் இருக்குது. அவர் இங்கே புதுக்கோட்டையில் ஃபீல்டு ஆஃபீஸர், அதுக்காக பிஆர்ஓவாக வேலை செய்கிறாரு. அவர் வேலை செய்கிறார். நான் கூப்பிட்ருந்த கெஸ்ட்டை எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இன்னைக்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்திருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு அவருடைய நேரம் எல்லாம் கை திட்டுங்க பார்க்கலாம். அவரு வெறுங்கையா வராம உங்களுக்கு எல்லாருக்கும் அவரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அடுத்தது அவரு பேனா இதெல்லாம் உங்களுக்கு ஈட்டபிள்ஸ் எல்லாம் அன்பளிப்பா நன்கொடை அன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் கை திட்டுங்க பார்க்கலாம். தினசரி நாம இங்க நடத்துற நிகழ்ச்சிக்கு நிறைய நன்கொடையாளர்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க கூல்ட்ரிங்க்ஸ்க்காக இல்லை மோர் கொடுக்க இல்லை பிஸ்கட் வாங்கி கொடுக்க நன்கொடையாளர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. அவளுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அண்ணன் வந்து அவசரமா போறதுனால ஒரு நிமிஷம் உங்களோட கூட ஒரு சின்ன ஒரு ஹாய் சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, போவாங்க. குட் மார்னிங் டு ஆல். என் நேம் அப்துல்லா. நாமக்கல் மாவட்டம் விவேகானந்தா மெடிக்கல் காலேஜஸில் பிஆர்ஓவாக இருக்கேன், மக்கள் தொடர்பு அலுவலர். என்னுடைய வீடு வந்து இங்கே தான் இருக்குது, நியர்பை. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாம் வந்து ஸ்கூல் லீவில் இருக்கீங்க, வெக்கேஷனில். இங்கே வந்து ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்காண்டி வந்துருக்கீங்க. அது ஸ்போர்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை மியூசிக்காக இருக்கலாம்.